ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோம்பு கஞ்சியும் தூக்குவாளியும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இவை இல்லாமல் அவை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் விட்டு வந்தோடனே சொல்லுவாங்க, அம்மா டக்குன்னு வாளி எடுத்து போய் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வா, இல்லைன்னா தீர்ந்து போயிடும், இல்லை கியூ அதிகமாக இருக்குன்னுவாங்க. அந்த பெரிய கப்பில் அப்படி அள்ளி ஊற்றுவாங்க பாருங்க, நம்ம வாளி ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சிரும். இப்போ வீடியோ பார்க்குறவங்க மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு கோல்டன் மெமரிஸ் தான்ப்பா. சஹர் வச்சுட்டு படுக்கும் போதே மறக்காம வெந்தயத்தை மட்டும் கொஞ்சமாக ஊற வச்சிருங்க. அரிசி வந்து ஒரு கப்பில் ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கப் அளவு மட்டும் பாசிப்பருப்பு எடுத்தால் போதும். அளவு வந்து 1/4 தாங்க. இது பச்சரிசியில் தான் மெயினாக பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சீரக சம்பால கூட பண்ணுங்க, ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கும். அரிசி, பருப்பு, வெந்தயம் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மேலக்க நுரையெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதோட ஹாஃபா பூண்டு, அதோட ஹாஃபா இஞ்சி எடுத்துக்கங்க. இதுல அரை தக்காளி பழம் மட்டும் போட்ட போதுக்கு, இல்லைன்னா புளிப்பு வர ஆரம்பிச்சிட்டு உரப்பு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, உப்பு சேர்த்து 4 விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி நல்லா வெந்துடும். கரண்டியால் 2-3 டைம் நல்லா கடைஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு மெயினாக தேங்காய் தான் யூஸ் பண்ணணும். சின்னதாக 2 துண்டு அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. 4-5 கிராம்பு, 4-5 ஏலக்காய் சேர்த்து கருவேப்பிலை அதோட சேர்த்து நல்லா பொரி விட்டதுக்கு அப்புறம் கஞ்சில தூக்கி ஊத்தமோ நல்லா சுருன்னு சவுண்ட் வரும். அவ்வளவுதான். இப்போ லாஸ்டா மெயினா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கணும். நிறைய பேர் தேங்காய் பால் சேர்ப்பாங்க, ஆனா ட்ரெடிஷனலா எங்க ஊர் மெத்தட் படி தேங்காய் பூ தான் சேர்ப்பாங்க. நோம்பு டைம்ல அவ்வளோ ஸ்மூத்னிங்கா சூப்பரா இருக்குங்க இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு. ஆக்சுவலா இவ்வளவு சூப்பரா கஞ்சி பண்ணிக்கோம்ல, இவ்வளவு அழகா உளுந்த வடை, பருப்பு வடை பண்ணிருக்கோம்ல. கஞ்சியோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இப்படி நல்லா மொறுன்னு இருக்க உளுந்த வடையை அப்படியே அதில் பிச்சு போட்டு டிஸ்டர்பாக இருக்க பச்சை மிளகாலாம் வெளியே எடுத்துட்டு ஒரு 1 மினிட் அப்படியே வெயிட் பண்ணுங்க. வாவ், அப்படி இருக்கும்.